Taste the Daily. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு முகாமினை கடையநல்லூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். SMSS அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் கொட்டாக்குளம் RC தொடக்கப்பள்ளியிலும் நடைபெற்ற முகாம்களை பார்வையிட்ட கழக சட்டமன்ற உறுப்பினர் புதிய வாக்காளர் சேர்ப்பு குறித்து கேட்டறிந்தார். அப்போது நகர செயலாளர் கணேசன், தென்காசி மேற்கு ஒன்றிய செயலாளர் ராமச்சந்திரன், பெரிய பிள்ளை வலசை கிளை செயலாளர் வேம்புரவி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை பகுதியில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்கம் செய்யும் முகாமில் அதிமுகவினர் ஆய்வு செய்து விண்ணப்பங்களை வழங்கினர். படப்பை பகுதியில் உள்ள பள்ளியில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்கல் செய்யும் முகாமிற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம், ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் குன்றத்தூர் ஒன்றிய செயலாளருமான மதனந்தபுரம் கே. பழனி ஆகியோர் நேரில் வந்து ஆய்வு செய்தனர். பின்னர் 18 வயதுடையவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க விண்ணப்பங்களை வழங்கினர். அதிமுகவின் 2 கோடி தொண்டர்களை நம்பியே 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் களத்தை சந்திக்க உள்ளோம் என அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நடைபெற்ற அதிமுக களஆய்வு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுகவுடன் தேர்தல் பணியாற்ற விரும்புகிறவர்களை சேர்த்து கூட்டணி அமைப்போம் என தெரிவித்தார். 26 எலெக்ஷனுக்கு இப்போ இருக்கிற அளவில் 2 கோடி தொண்டர்கள் தான், அவர்களை வைத்துத்தான் நாங்கள் தேர்தல் களத்தை சந்திக்க இருக்கிறோம். காலம் கணிகின்ற பொழுது அதுக்கு நேரம் இருக்கிறது. நேரம் வருகின்ற பொழுது எங்களோடு இணைந்து தேர்தல் பணியாற்றுவதற்கு யார் யார் விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் இணக்கமாக சேர்த்து நாங்கள் கூட்டணி